الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال أيضا: ولا تنازعوا وتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிதொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய மஹல்லா வாசிகள் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத ஆளப்பெரும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களே, மஹல்லா வாசிகளே, ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, அருமைக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையின் வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்தது என்ன என்று அனைத்து பேர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நடத்தப்படுகிற மீலாதுடைய நிகழ்ச்சியிலே நாளொன்றுக்கு ஒரு இமாம் என்கிற அடிப்படையில் தலை சிறந்த ஆலிம்கள் தேர்வு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் எதையெல்லாம் சொல்லித் தந்தார்களோ பல கோணங்களில் இந்த பள்ளிகளில் தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அவைகள் அனைத்தையும் கேட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் நாயகத்தின் மீது சலவாத்தை சொல்லிடுவோம் என்று சலவாத்தினுடைய மாண்புகளையும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நபி வழியில் நம் வாழ்வு இருக்க வேண்டும் என்றும், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிப்பெரும் சிறப்புகள் என்ன என்றும், இந்த உலகத்தில் பெண்ணுரிமை காத்த பெருமானார் எப்படியெல்லாம் பெண்ணுரிமை காத்தார்கள் என்றும், நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது எப்படி பிரிந்தது ரூஹ் என்று இறுதி நபியின் இறுதி தருணங்களையும், உலகத்தில் வாழுகிற காலத்தில் பெருமானார் செய்த அரசியல் புரட்சி என்ன என்று, அன்னலாரும் அரசியலும் என்றும், இந்த உலகத்தில் நபியை நேசித்தவர்கள் எப்படியெல்லாம் நேசித்தார்கள் என்று, உம்மத்தை நேசித்த உம்மி நபி என்றும், அன்னலாரின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்றும், பூரண ஈமானுக்கு பூமான் நபியை நேசிப்போம் என்கிற அற்புதமான தலையங்கங்களில் எல்லாம் அன்னலாரும் அருமை சஹாபாக்களும் வள்ளல் நபி பாதையில் வாலிபம் என்றும், வள்ளல் நபி அவர்களுடைய வாலிப பருவங்கள் குறித்து பல கோணங்களில் 11 தினங்கள் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே வந்தோம். அல்லாஹுவின் மாபெரும் அருளால் இன்றைய 11வது பிறை என்று ஒரு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை, சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்கள்,
அந்த கட்டமைப்பு அப்படியே இன்றைக்கு இருக்கிறதா அல்லது அது சிதைந்து போய்விட்டதா, முகவரி இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் தொலைந்து போய்விட்டதா என்று நபிகள் நாயகம் காட்டிய சமூக கட்டமைப்பை நாம் யோசிப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் பேரருளால் நபிகள் நாயகத்தினுடைய அற்புதமான வாழ்க்கையின் வரலாற்றை பேசுகிற நமக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அதன்படி நடக்கும் நசீபை தந்தல் புரிவானாக. அருமைக்குரியவர்களே, இன்றைய சமுதாயம் எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது? பெருமானார் அமைத்து கொடுத்த சமூக அந்த கட்டமைப்பு என்பது இன்றைக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தால் கேள்விக்குறியாக, பரிதாபத்திற்குரிய நிலைகளாய்த்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை இரு கூறாக பிரிக்கலாம். ஒன்று, முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம்கள் அல்லாத பிற மதம் சார்ந்தவர்கள் இரண்டு தரப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் ஒரு சமூக கூட்டமைப்பு கட்டமைப்பு என்று சொல்லலாம். அதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கோணமாக பார்க்க வேண்டும். அடுத்து, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எப்படி துண்டாடப்பட்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கூட்டங்கள் பலகூறாக பிரிந்திருக்கிறது என்பதையும் இரண்டு கோணத்தில் நாம் அலசி பார்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைத்து பேர்களுக்கும் உண்டு. உலகத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் சமுதாயம் எவ்வளவு மோசமான நிலைகளை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவர்களையெல்லாம் ஒன்றமைத்து ஒன்றாக சேர்த்து இவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று வழி நடத்துவதற்கு பெருமானார் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவர்கள் அரும்பாடுபட்டு 1,00,000 தொண்டர்களை உருவாக்குது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த அரபகத்தில் மட்டுமல்ல, உலகமெல்லாம் அவர்களின் குரல்கள் எதிரொலிக்கும் அளவுக்கு அற்புதமான முறையில் சமூகத்தை கட்டமைத்து தந்தார்கள். அதற்கு முன்னால் சாதாரண சிறு சிறு காரணங்களுக்காக, பெரும் கொண்ட காரணம் தேவையில்லை, ஒரு சாதாரண சின்ன விஷயம், ஒரு குதிரை தன் குதிரையை முந்தி விட்டதற்காக இரத்த ஆறுகள் ஓடிய வரலாறு அரபகத்தில் உண்டு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் எடுக்கப்பட்டது உண்டு, சாதாரண சிறு சிறு விஷயத்துக்கு. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து சரியான ஒரு கட்டமைப்போட ஒரு சமுதாயத்தை எப்படி கொண்டு போகும் என்று அற்புதமான முறையில் வடிவமைத்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், சஹாபாக்கள் என்கிற தொண்டர்களை உருவாக்கிவிட்டு ஒற்றுமையை நிலைநாட்டும்படி சொல்லிவிட்டு சென்றவர்கள். அந்த ஒற்றுமை இன்னைக்கு அந்த ரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளப்பட்ட வசனத்தின் மூலம் பார்க்கலாம். அடிக்கடி நாம் படிக்கின்ற, கேட்கின்ற, கேள்விப்படுகின்ற, மனனமாகி போன, மனதுக்குள் ஆழமாய் புதைந்து விட்ட விஷயங்களில் ஒன்று, வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிற்றை வலுமையாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வசனம். அந்த வசனம் எப்படி முடிகிறது? மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் நீங்கள் அத்தனை பேர்களும் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான முறையில் வசனங்களை இந்த உலகத்துக்கு இறக்கி தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்லி ஒற்றுமையினுடைய பலன்களையும் வேற்றுமையினுடைய விளைவுகளையும் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல மறக்கவில்லை. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில், மாற்று மதம் சார்ந்த சகோதரர்களுக்கும் மத்தியில் அவர்களுடைய தொடர்பு, இணைப்பு எப்படி இருக்கிறது? ஆக மோசமான ஒரு சூழ்நிலையில் தாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாடெங்கிலும் நிறைய செய்திகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம், செய்திகளை கேட்கின்றோம். எவ்வளவு மோசமான ஒரு சூழல்! முஸ்லிம்களுக்கும் மாற்று மதம் சார்ந்தவர்களுக்கும் விஷம கருத்துக்களை ஆழமாய் புதைய வைப்பதற்கு
மதவாத சக்திகள், இன்னும் சொல்ல போனால் விஷமிகள் நிறைய பேர்கள் முயற்சி எடுத்து எல்லா இடங்களிலும் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதையும் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பகிரங்கமான முறையில் வெளிப்படையாக முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்பவர்கள் அல்ல, செல்ல வேண்டிய இடம் வேறு தேசம் என்று அவர்களுக்கு மாத்திரமே இந்த நாடு வேண்டும் என்பதை போன்றும், இஸ்லாமியர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்றும் சித்தரித்து நாம் எல்லாம் இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்தவர்கள் என்பதை போன்ற ஒரு ஒரு மாய தோற்றத்தை உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அங்கங்கு வெளிப்படுத்துகிறான். மிகப்பெரிய குதிரத்துள்ள அல்லாஹ் அனைத்தையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். பல இடங்களிலும் ஜமாஅத்துல் உலமா, பள்ளி வாசல் ஜமாஅத்து நிர்வாகிகள், இன்னும் நிறைய மதரசாக்களுடைய நிலை, அவர்கள் எல்லாம் விழா எடுத்து மத நல்லிணக்கத்தை சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் மாற்று மதம் சார்ந்தவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை மத நல்லிணக்க கூட்டத்தை நடத்தி நிரூபிக்க வேண்டிய நிர்பந்த நிலைகளில் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. ஒரு காலம் இருந்தது, வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணன் தம்பிகளாய், மாமன் மச்சான்களாய், நெருங்கிய உறவுகளை போன்ற மாற்று மதம் சார்ந்தவர்களோடு இருந்த தொடர்புகள், அப்படி இருந்த தொடர்புகளை இன்றைக்கு மோசமான முறையில் இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள் சமுதாயத்தை. அல்லாஹ் சொல்லுகிற வசனங்களிலே நிறைய தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறார். குர்ஆன் ஷரீஃபுடைய ஒரு வசனம் ஒன்று வரும், என்னை வைத்து வணங்குகிற முஷ்ரிக்குகளை, மாற்று மதம் சார்ந்தவர்களை எங்கு பார்த்தாலும் வெட்டுங்கள் என்று சொல்லப்படுகிற வக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துபூஹும் என்கிற திருவசனத்தை சொல்லி மக்களிடத்தில் மாயையை, ஒரு தவறான கருத்தை பரப்புகிறார். அவ்வப்பொழுது அங்கே நிரூபணம் செய்ய வேண்டிய நிலை என்ன? இந்த வசனத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த காலத்தில் அந்த வசனம் அருளப்பட்டது? ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டது? போர்க்களத்தின் நேரத்தில், போர்க்களத்தினுடைய முக்கியமான கட்டங்களில் மாத்திரமே சொல்லப்பட்ட உத்தரவு, நடைமுறையில் இல்லை. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்று மதம் சார்ந்த ஒரு சகோதரனை வெட்டுவதற்கோ, அவனுடைய உயிரை எடுப்பதற்கோ, அவனை கொலை செய்வதற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது. இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமா? இது ஒன்றை சொல்லலாம். ஏதாவது ஒரு பகுதியில், மாவட்டத்தில், ஏதாவது ஒரு ஊரில் கலவரம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் கலெக்டருடைய உத்தரவு வருகிறது. வால் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. என்ன? கலவரக்காரர்களை கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு, கலெக்டர் உத்தரவுன்னு போட்டுறாங்க. அந்த வால் போஸ்டர் எல்லா காலத்திலும் படிக்கலாமா? அது எந்த நேரத்தில்? கலவரத்தின் நேரத்தில் வால் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது, கண்டதும் சுட உத்தரவு. அப்படிங்கிற இந்த செயல் எப்படியோ அதே போல குர்ஆனில் முஷ்ரிக்குகளை வெட்டுங்கள் என்று சொல்லப்படுகிற வசனம் தவறான முறையில் பிரச்சாரம் செய்கிறார்கள். போர்க்களத்தினுடைய அன்றைய காலகட்டத்தில் அந்த சூழலில் சொல்லப்பட்டது, நடைமுறையில் இன்றைக்கு அது இல்லை. குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களில் நாசிக் மன்சூக் என்று சொல்லுகிற அந்த பட்டியலில் இவைகளெல்லாம் இடம்பெறும். ஒரு மார்க்கத்தை தவறான புரிதல் ஏற்பட்டதின், தவறுதலாக புரிந்து கொண்டதன் விளைவு இன்றைக்கு நிறைய இடங்களிலே கலவரங்கள் வெடிக்கிறது. ஒன்றுமில்லை, சர்வ சாதாரணமா காலையில் வேலைக்கு போனவன் நிறைய ஊர்கள், நம்ம ஊரில் நம்ம பகுதிகளில் எந்த இதுவும் இல்லாமல் நாம் அமைதியாக இருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களிலே, டெல்லி போன்ற இடங்களிலே முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகள் இருக்கு. பெயர் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. அந்த பகுதிகளிலெல்லாம் கலவரம் என்றாலே காலையில் வேலைக்கு செல்பவர்களை வழி அனுப்பி வைக்கிற மனைவிமார்கள் அழுகையும் கண்ணீரோடு அனுப்பி வைக்கிறாள். மாலையில் இவன் வீடு திரும்புவானா தெரியவில்லை என்கிற பதட்டத்தோடு அனுப்புகிறாள். போனவர்கள் மாலையில் வீடு திரும்புவதில்லை. இது எவ்வளவு பெரிய கொடூரம்! நிறைய பேர்கள் செய்திகள் வருகிறது, சம்பந்தமே இல்லாதவங்க, ஒரு பாவத்தையும் செய்யாதவங்க கலவரத்தில் குண்டடிபட்டு செத்து போனான், பாம் வெடித்து குண்டு வெடித்து இவன் சிதைந்து போனான், மரணித்தான் என்கிற செய்தி
அவனுக்கும் இதுக்கும் செலவரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே அறியாத ஒரு அப்பாவி வேலைக்கு சென்று திரும்ப வருகின்ற வழியிலே நடக்கிற சூழலை பார்க்கிறான். பார்த்து விட்டு அப்படியே பேதலித்து போய் நிற்கிறான். எந்த அளவுக்கு ஆகிவிட்டு சொன்னால், பள்ளிவாசல்களுக்கென்று ஒரு ஒழுங்குகள் உண்டு, பள்ளிவாசலுக்கென்று ஒரு மரியாதைகள் உண்டு. அந்த மரியாதைகள் எப்படி பேணப்பட வேண்டும் நாம் அடிக்கடி படித்திருக்கிறோம். எல்லா மஸ்ஜிதுகளிலும் எழுதி ஒட்டப்பட்டு இருக்கும். பள்ளிக்குள் நுழையும் போது வலது காலை முன் வைத்து உள்ளே நுழைய வேண்டும். என்ன ஓதுகிறோம்? அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. இது பள்ளிக்குள் நுழையக்கூடிய ஒழுங்குகள். பள்ளியை விட்டு வெளியேறுகிற போது அதற்கென்று ஒரு துஆ. பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் யாரும் பேசக்கூடாது, உலக பேச்சுக்களை பேசக்கூடாது. பள்ளிக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. பள்ளியிலே பரிசுத்தமானவர்கள் மட்டுமே நுழைய முடியும், அசுத்தமானவர்கள் நுழைய முடியாது. ஒரு கால் ஒரு வேளை பள்ளிக்குள் தூங்கிக் கொண்டிருந்தவனுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் கூட எவ்வளவு சீக்கிரம் வெளியேற வேண்டுமோ அவன் வெளியேறவிடும். இதுவெல்லாம் பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டான், நாம் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுது திருந்தி தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிற, அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய இடம் பள்ளி. அந்த பள்ளிகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகி போய்விட்டதுன்னா, பல மாநிலங்களில் காவல்துறை போலீஸ் எப்படி செய்கிறார்? பூட்ஸ் கால்களோட செருப்புகள் அணிந்ததோட அப்படியே உள்ளுக்குள் நுழைகிறார்கள். தொழுகிற மக்களை சுட்டு தள்ளுகிறார்கள். விசாரணை என்கிற பெயரில் அப்படியே இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இது எத்தனை மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு? செய்திகளை பார்த்துத்தான் இருக்கிறோம். இந்த அவலத்துக்கு காரணம் யாரு? மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு வெளியிலே மதவாத சக்திகள் எல்லா இடங்களிலும் காட்டு தீ போல செய்திகளை பரப்புகிறார்கள். முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள், தாடி வைத்தவர்கள் தீவிரவாதி, தலையில் தொப்பி அணிந்தால் அவன் தீவிரவாதி என்று ஒரு சீலை வைத்து நமக்கென்று ஒரு பட்டப்பெயரை வைத்துக் கொண்டு அந்த கண்ணோட்டத்தில் உலகமே பார்த்து கொண்டிருக்கு. இது போன்ற நேரங்களிலே எல்லா மஸ்ஜிதுகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா அமைப்புகள் சங்கங்களின் சார்பிலும் மத நல்லிணக்கத்தை, சமய நல்லிணக்கத்தை, சமுதாயத்தின் ஒற்றுமையை இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த சமுதாயத்துக்கு உண்டு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு குறித்து சொல்லிக் கொடுக்கப்படுகிற மதரசா வட மாநிலங்களில் போய் பாருங்கள் எப்படி வருகிறது. மதரசாக்கள் என்றாலே, அரபிக் காலேஜுகள் என்றாலே தீவிரவாதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எவ்வளவு அப்பட்டமான பச்சையான பொய்! சின்ன வயசிலிருந்து அவனை மதரசாக்குள்ள கொண்டு வந்து அவனை பக்குவப்படுத்தி, அவனை நிதானப்படுத்தி, பன்முகப்படுத்தி, அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் ஏந்தி எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவன் பெரிய ஆளாகி வருகிற பொழுது இறை அச்சத்தோடு அவன் வெளியே வருகிறான். மதரசாக்களிலே பண்பியல் என்கிற, ஒழுக்கவியல் என்கிற ஒன்றை அற்புதமான கல்வி போதிக்கப்படுகிற மதரசாக்களையும் அரபிக் காலேஜுகளையும் தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்று மாற்று மார்க்கம் சார்ந்தவர்கள் கொக்கரிக்கிறார் சொன்னால், இந்த இடத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த இடத்துல தீவிரவாதத்தை ஆதரிக்கவே கிடையாது. அந்த காரியத்தை செய்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையான முறையில் அவன் சமுதாயத்துக்கு முன்னால் கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற வசனங்களையும், அதே நேரத்தில் நபிகள் நாயகத்தின் காலந்த நடந்த வரலாறுகளையும் நான் கண்டிப்பாக நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கேன். ஒரே குடும்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்துச்சு? மாற்று மதம் சார்ந்த முஷ்ரிக்கு ஒரே குடும்பத்துக்குள்ள கோயிலுக்கு செல்லக்கூடியவனும் இருப்பான். அதே குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தன் தொப்பி அணிஞ்சு பள்ளி வாசல்ல தொழுகைக்கு செல்லக்கூடிய முஸ்லிமும் இருப்பான். மார்க்கம் என்ன பார்வையில் பார்க்கிறது? லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்கிற கோட்பாடுகளை சொல்லி தந்த மார்க்கம் இது. ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம், நான் ஷிர்க் வைக்க மாட்டேன், ஷிர்க்குக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன், அது அவருடைய விருப்பம். ஆனால் அவனை பெற்ற மகன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அல்லது மகள் மட்டும் முஸ்லிம் ஆகிவிட்டால், அவருடைய தாய் தந்தை காபிர்களாக இருந்தாலும் அவளை கோயிலுக்கு அழைத்து சென்று அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லி தருகிற சட்டம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி தானே. அஸ்மா ரலியல்லாஹு கேட்பாங்கல்ல, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் இல்லையா, ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி அஸ்மா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நான் கலிமா சொல்லிட்டு முஸ்லீம் ஆகிட்டேன், ஆனா என் தாய் எங்க அம்மா இருக்காங்களே அவங்க முஸ்லீம் ஆகல, அவங்களோட நான் சேர்ந்து இருக்கலாமா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். மீண்டும் கேட்கிறார்கள், அவர்கள் சிலையை வணங்குவதற்கு கோயிலுக்கு செல்ல நான் ஏதாவது உதவலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், உன்னுடைய குதிரையிலோ ஒட்டகத்திலோ அவர்களை உட்கார வைத்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த முஷ்ரிக்காய் இருக்கக்கூடிய தாயை கோயில் வரை கொண்டு போய் விட்டு மீண்டும் நீ அழைத்து வர வேண்டும். யாருக்கு யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருக்கிற அஸ்மா என்கிற பெண்மணிக்கு பெருமானார் பெத்தவங்க காபிரா இருந்தா கூட எப்படி நடக்க வேண்டும் என்கிற நடைமுறையை சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் எப்படி தீவிரவாதம் இருக்கு சொல்ல முடியும்? இரண்டு கூறாக பிரித்தோம் அல்லவா. ஒன்று, முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை என்பது ஒரு புறம், இன்னொரு புறம் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாத காபிர்களுக்கு மத்தியில் அறவே ஒற்றுமை இல்லை என்பதை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த கருத்துக்களை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அருமைக்குரியவர்களே, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கக்கூடிய ஜுப்பாக்கள் இருக்குது, அவங்க அணிந்த ஜுப்பாக்கள் ஆடைகள் ரொம்ப உயர்தரமாக காஸ்ட்லியான ஆடை, ஒன்று உயர்ந்த ஆடை. சஹாபாக்கள் யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல இந்த ட்ரெஸ்ஸு நீங்க போட்டிருக்க இந்த ஆடை இருக்கு ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதமா இருக்கு, நீங்கள் போடுகிற எல்லா ஆடைகளும் மிகச்சிறந்த ஆடை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடை எப்படி வந்துச்சு? ஒரு யூத மதம் சார்ந்தவன், அந்நிய மதத்தை சார்ந்தவன் யகூதி, அவர் கொடுத்த அன்பளிப்பை வாங்கி பெருமான அதை அணிந்திருக்கிறார் என்று சொன்னால் மாற்று மதத்தவர்களோடு அவருடைய தொடர்பு எப்படி இருந்தது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் விட இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்லலாமா? என்னன்னு சொன்னா, விடிந்தால் ஒரு போர்க்களம், ஒரு போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய போர், அடிதடி, வாடி, வெட்டு, குத்து எல்லாம் இருக்கத்தான் செஞ்சு, சத்தியத்துக்காக நடந்த போர். ஆனா அந்த போர்க்களம் விடிந்தால் போர்க்களம் என்று இருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் காலையில் சூரியன் உதித்ததுக்கு பின்னால் நிறைய பேர்கள் வாட்கள் தயார் நிலைமையில் வச்சிருக்காங்க. அன்றைக்கு ஆயுதம் அதுதான். குதிரைகள் மிகப்பெரிய வாகனம், மிகப்பெரிய ஆயுதம். வாள்கள், கத்திகள் அது மிகப்பெரிய ஆயுதம். எல்லாருமே மோதிக்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு யாரு வீட்டில் சாப்பிட்டார் தெரியுமா? ஒரு முஷ்ரிக் காபிர் வீட்டில் தான் சாப்பிட்டார். விடிஞ்சா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடக்க போகுது. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட வீடு எது? வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு காபிருடைய வீட்டில் பெருமானார் சாப்பிடுகிறார் என்கிற செய்தியிலிருந்து நாம் என்ன தெரியலாம்? மாற்று மதத்தவர்களோடு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வாழ்க்கையின் வரலாறு நமக்கு பாடமாக காட்டும். உலகத்தில் எல்லாத்தையும் குற்றவாளி என்று சொல்ல முடியாது, உலகத்தில் எல்லாத்தையுமே நிரபராதி என்பதையும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைய காலத்துடைய நிகழ்வுக்கு வர வேண்டுமானால் ஒரு ஊரில் சுமார் அல்லது ஒரு மாவட்டத்தில் சுமார் 10 லட்சம் மக்கள் வாழுகிற இடத்தில், ஒரு 10 லட்சம் மக்கள் வாழுகிற ஒரு ஊருக்குள்ள வெறும் 100 பேர் அல்லது அந்த மாவட்டத்தில் ஒரு 100 குற்றவாளி இருப்பான். 100 தீவிரவாதி இருக்கிறாங்கிறக்கா வேண்டி, ஒரு 100 மதவாதி இருக்கிறாங்கிறக்கா வேண்டி ஒரு ஊரையே அழிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்குமா? அட, தப்பு செஞ்சவன் யாரு அவனை அடிக்கலாம், நம்மை எவன் எதிர்க்கிறானோ அவனை எதிர்க்கலாம், நம்மை தாக்க வருபவனை தற்பபிறகு தாக்கலாம், அது தவறில்லை. ஆனா ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை தாக்குவதற்கோ அடிப்பதற்கோ மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்கல. ஒரு ஊர்ல அமைதியா எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவர்களுக்கு மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உயிர்களில் சேதத்தை ஏற்படுத்துவதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவ்வப்பொழுது வருகிற செய்தி எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. மத்தியிலும் சரி, இந்த மாநிலங்களிலும் அளவிலும் சரி, நிறைய இடங்களில் என்ன சொன்னா, பேருந்து போய் கொண்டிருந்த பேருந்துகளில் வெடிகுண்டு வெடித்தது. இது எவ்வளவு மோசமான செய்தி! ஒருத்தர் செஞ்ச இந்த தவறு, அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அவங்க என்ன தவறு செஞ்சாங்க?
அவங்கள போய் அடிக்கிறதுக்கும் வெடிகுண்டு வைத்து அவர்களை உயிரை எடுப்பதற்கும் கை சேதத்தையும் நிறைய இழப்புகளை ஏற்படுத்துவதற்கும் மார்க்கத்தில் ஒரு இடத்தில் அனுமதி கிடையாது. பொது இடத்தில இவர்கள் செய்கிற சில தவறுகளால் அவங்க என்ன அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க, டே எங்கெல்லாம் தொப்பி போட்டவன் வர்றானோ, எங்கெல்லாம் தாடி வச்சு வர்றானோ அவனெல்லாம் தீவிரவாதிரா விடாதரா என்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு மத்தியிலே தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிற இந்த நேரத்திலே எந்த மனுஷன் தொப்பி தாடியோடு வெளியில போறதுக்கு பயமா இருக்கு இல்லையா? பொது இடத்திலே போக முடியதில்லை. தாடி வச்சுட்டு போனா ஒரு மாதிரியா பார்க்கறான். பெரிய தாடியெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. தொப்பி போட்டு போனா வெளிப்படையா கேட்கறான். எல்லாத்தையும் விட கேடுகட்ட மோசமான நிலைமை என்ன தெரியுமா? சில பகுதிகளில் திருப்பூர்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல, முஸ்லிம்கள் என்று சொன்னாலே வீடு வாடகை கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலம். ஒரு மஹல்லா இருக்குது, பூரா முஸ்லிம்களா இருக்கிறாங்க, அந்த பகுதி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிகமான மக்கள் பிற மதத்தவர்கள் மாற்று மத சகோதரர் வாழுகிற அந்த பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு வேண்டும் என்று தேடி அலைய ஆரம்பித்தால் யாரு பாய்களை வீடுல போயிருமா? இது எங்க இங்கே மட்டுமா நடக்குது? லாட்ஜுகள்ல போனா, ஹோட்டல்ல போனா, எல்லா இடங்களிலேயும் இதே நிலைமை தான். லாட்ஜ் ரூம் எல்லாம் இல்ல பாய், போயிருங்க பாய், இல்ல பாய்க்கெல்லாம் கொடுக்க கூடாது. அவன் என்ன கண்ணோட்டத்தை வச்சுட்டான்னு சொன்னா, இவன் வந்து வாடகைக்கு இருந்தானா அவன் என்ன கேட்கிற திரும்ப, பாய் நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இல்ல பாய் எதுக்கு தேவையில்லை. இல்ல நாங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அந்த மாதிரி பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் கறி எல்லாம் சாப்பிட்றதுனா அதை வேண்டாம், நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிறோம், கறி வராத மாதிரி. சுத்த பிராமணன் அப்படின்னு நினைச்சு பேசுறான். அவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க சாப்பிட்றத விட அதிகமாக நாங்க பிரியாணி சாப்பிடுவோங்கிறாங்க. யாரு? ஹவுஸ் ஓனர். அதுக்கெல்லாம் வீடு தரலன்னு சொல்லல, வேணாப்பா எதுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் போலீஸ் என்கொயரி விசாரணை வரும், அதுக்கடுத்து கொஞ்ச காலம் நாங்கள் அங்கே இங்கே கோர்ட்டு கேஸுனால அலையணும், வேற எங்கே வீடு பார்த்துக்கணும். இது எத்தனை ஊர்களில் நடக்குது தெரியுமா? வெளிப்படையாகவே எழுதி வைத்த இடங்கள் கூட உண்டு. செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தில் வீடு இல்லை. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? சமய நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் ஒரு இணக்கம் ஒற்றுமை உண்டு என்பதை நிரூபிக்க மறந்த காரணத்தால், நிரூபிக்க தவறியதால் ஏற்பட்ட விளைவு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். வீடு வாடகைக்கு இல்லைன்னு அவன் போறான் இல்லையா, அவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும், அவனுக்கு மனசு எப்படி வலிச்சிருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய இடங்களிலே இதே தவறுகள் நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் மத்தியிலே சொல்லுகிற ஒரே செய்தி, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை, மாற்று மதத்தவர்களோடு இணக்கத்தோடு நடக்க வேண்டும் என்கிற எல்லா வழிமுறையும் நமக்கு சொல்லித் தருகிறது. இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் உண்டான இணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கு. இது அல்லாம நிறைய பேர் நம்முடைய லிஸ்டுக்கு வருவோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்றைக்கு எத்தனை கூறுகளாக பிரிந்து கிடக்கிறோம் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நபிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எப்படி கேட்கிறோம்? நீ எந்த கோஷ்டி? நாம் அத்தனை பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணங்குவதற்கு அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த கடவுளும் உலகத்தில் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நாம் உறுதி எடுத்து இருக்கிறோம். கலிமா சொன்ன முஸ்லிம்கள் நமக்கு மத்தியில நிறைய கூட்டங்கள் பிரிந்து சிதறி சின்னாபின்னமாக இருக்கும். என்னென்ன சொல்லலாமா? வெளிப்படையாக பேச வேண்டும். கசப்பா இருந்தாலும் அந்த உண்மை ஏற்று தீர வேண்டும். நீ மதவாதியா தீவிரவாதியா? எந்த கோஷ்டியும் கேட்கலாம். நம்மை பார்த்து மாற்று மதம் சார்ந்த சகோதரன் அவன் கேட்கிறான், நீ எந்த கோஷ்டி? விரலை ஆட்டுகிற கோஷ்டியா, விரலை நீட்டுற கோஷ்டியா? தொப்பி போட்டு தொழுகிற கூட்டமா, தொப்பி போடாத தொழுக கூட்டமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கிறான், நீதிமன்றத்தில் கேட்கிறான், வெக்கி தலை குனிந்து தெருவிலே தலை குனிந்து நிற்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அடித்து கொண்ட மோசமான ஒரு சூழல் இது. எல்லாத்தையும் விட இன்னொரு கேடுகட்ட மோசமான நிலை என்ன சொன்னா, என்னென்னமோ கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா மற்ற மதத்துக்காரன் இஸ்லாத்தை வழங்குறானோ இல்லையோ, அவன் பிரிவுகளை நிறைய வழங்கி வச்சுட்டான். எந்த அளவுக்கு சொன்னா, நீ 8 ரக்காத் தொழுகுனா நீ 20 ரக்காத் தொழுகிறோம். தராவி அப்படித்தான் இருக்கும். பள்ளி வாசல் பல பிரிவுகளா ஒவ்வொரு ஊர்களிலும் பள்ளி வந்து விட்டது. நமக்கு மத்தியிலே எப்படி இருக்கிறது சொன்னா, அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறவன் இந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுக மாட்டான்.
இந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம், அங்க தொழுக மாட்டோம். இது நமக்குள் நடக்கக்கூடிய அநியாயம், அராஜகம். இது ஆக மோசமான, கவலைப்பட வேண்டிய, வருந்த வேண்டிய விஷயம் கூட. எந்த அளவுக்கு சொன்னா, இவனுக்கு பின்னால் நின்று தொழுதா கண்டிப்பா தொழுக கூடாதுங்க என்று பேசுகிற அளவுக்கு நமக்குள் நாம் அடித்துக் கொள்கிற மோசமான ஒரு சூழலை இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கும். தொழுக முடிஞ்சது துவா ஓதக்கூடிய கூட்டமா, கூட்டு துவாவை ஓதாத கூட்டமா? நீ எத்தனை கூட்டம் இன்னைக்கு நிறைய வந்துட்டோமா இல்லையா? நமக்குள் நாம் அடித்து கொண்டு நிறைய கூறுகள் பல பகுதிகளாக, பல பிரிவுகளாக, தெருவுக்கு தெருவு பள்ளி, தெருவுக்கு தெருவு மதரசா எல்லாம் இருக்கு. அவன் கொள்கை வேற, இவன் கொள்கை வேற. இல்ல அந்த பள்ளிவாசலுக்கு போறவன் அதெல்லாம் ஒத்து வர. எந்த அளவுக்கு கொஞ்சம் அங்குவாரு, நீ இறந்துட்டியா, நீ மௌத்தாயிட்டியா, ஓ ஜனாசாவை தீதாரை எங்க கபரிஸ்தானுக்கு கொண்டு வரக்கூடாது, எங்களின் மைய வாடியத்தில் உங்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி இல்லை, போயிரு. நம் உடலை அங்க கொண்டு போய் அடக்கம் செய்ய அவங்க அனுமதி தர மாட்டாங்க. அட, செத்த பிணமாக ஆனதுக்கு பிறகு கூட இறந்து விட்ட மனிதனை ஒரு மைய வாடியிலே, ஒரு கபரிஸ்தானிலே அடக்கம் செய்வதற்கு கூட மறுப்பு தெரிவிக்கப்படும் சொன்னா எந்த அளவுக்கு நாம் மோதிக்கொண்டிருக்கோம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் எழுதி வச்சான், மிக பிரபலமான நிகழ்வு இது. RSS என்கிற அமைப்பு, சில மிதவாதிகள் மதவாதிகள்லாம் வந்த ஆரம்ப காலகட்டம் நினைக்கிறேன், மதுரையில் எழுதி வச்சான். தமுக்கம் மைதா மிகப்பெரிய, அன்றைக்கெல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் நடத்த அந்த மைதானத்தை நடத்துவோம். இப்படிக்கு அந்த இப்ப நான் பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பேர் எழுதப்பட்டு அறிவிப்பு என்ன தெரியுங்களா? ஆட்டுபவனும் நீட்டுபவனும் இந்த நாட்டில் வெட்டி கொண்டு சாகுவார்கள், இது நமக்கு வேலை இல்லை. எவ்வளவு மோசமான வார்த்தை! அவன் கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம அடிக்கிறக்கோ, நம்ம கொலை செய்யறதுக்கோ, உயிரை எடுக்கிறக்கோ நமக்கு வேலை இல்லைங்கிறான். அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டானுங்க. ஆட்டுபவனும் நீட்டுபவனும் இந்த நாட்டில் வெட்டி கொண்டு சாகுவார்கள், நமக்கு வேலை இல்லை சொன்னா எவ்வளவு மோசமான ஒரு சூழல்! இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு தீனுக்கு ஆபத்து என்று வந்துவிட்டால் அந்த தீனை பாதிக்கிற அடிப்படையிலே நாம் எந்த காலத்திலும் நடக்கவே கூடாது. அல்லாஹ் ரசூலா, தீனுல் இஸ்லாமா, எல்லாரும் கலிமா சொன்ன முஸ்லிம்கள் என்கிற அணிவகுப்பில் நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆபத்து, தீனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஓர் அடியில் திரளுகிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம்களின் சூழல் இல்லை. இன்னைக்கு விரல் விட்டு என்ற அளவுக்கு முஸ்லீம் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாநாடு திரட்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் ஒன்று சேர்க்கலாம், அல்ல ஒரு தமிழ்நாடு அளவுக்கு ஒன்று சேர்த்து ஒரு கூட்டத்தை காமிச்சா உலகமே பிரமித்து போகும் அளவுக்கு இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். லட்சக்கணக்கல்ல, கோடியை தொடுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரமாண்டமான திரட்ட முடியும். ஆனால் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. ஏன்? நமக்குள் நாம் அடித்துக் கொண்டிருக்கிற பெருமானார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு சிதைந்து விட்டது. இனி சாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் சாதிக்க முடியாது? நாம் அடிச்சுக்கிட்டோம். அவன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து அவன் என்ன நினைக்கணும்? முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய திரண்டபடி கூட்டம் சொன்னா அவங்க நினைச்சா நம்மளை நசுக்கிடுவாங்கடா அப்படிங்கிற பயம் வரணும். அல்ல, அந்த பயம் வரல. ஏன் வரல? அல்லாஹ் ரசூலுடைய பயம் உள்ளத்திலிருந்து எப்பொழுது எடுபட்டு போய்விட்டதோ நம் சமுதாயத்தை பார்த்து எவனும் அஞ்சுவதில்லை. துணிந்து வருகிறான், வாளெடுத்து அடிக்கிறான், நம்மை தாக்குகிறான், உயிர்கள் போகிறது. அதை தட்டி கேட்பதற்கு எந்த நியாயம் முகாந்திரமும் இல்லை. அதுக்கு எத்தனையோ மாநிலத்தில் நடந்த கலவரங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய கலவரங்கள் அடைஞ்சு எத்தனை உயிர்கள் போச்சு எல்லாத்தையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஒரு வாள் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தாங்க. யா முஹம்மது பின் மஸ்லமா, இதை பிடிச்சிக்க. யா முஹம்மது பின் மஸ்லமா, ஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ் ஃபீ ஹாதா ஸைபி ஹத்தா இதா ரஅய்தல் முஸ்லிமீன் ஃபீ அதைனி தக்ததிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது பின் மஸ்லமாவுக்கு ஒரு வாள். அன்றைய காலகட்டத்தில் வாள் கொடுக்கிறது எப்படி மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன துப்பாக்கி மாதிரி அன்றைக்கு போர்க்களத்தில் பயன்படுத்துகிற மிகப்பெரிய வாள்.
அந்த வாளை கொடுத்து முஹம்மது பின் மஸ்லமாவே அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் உனக்கு வாளை கொடுக்கிறேன், நீ சென்று நீ போரிடு, பகிரங்கமாக போரிடு, உன்னை யாரும் எது செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எதுவரை இந்த வாளை கொண்டு நீ போர் செய்ய முடியும் என்று சொன்னால் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் கூட்டத்தை 2 பிரிவா பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்கிற நிலையை வந்தால் நீ அப்பொழுது போர்க்களத்துக்கு போக வேணாம், இந்த வாளை எடுத்துக்கொண்டு நேரம் எங்க போ, ஒரு பாறையில வேகமாடி பாறையில மலையில வேகமாடி அந்த வாளை அடித்து உடைத்து விட்டு நீ போய்விடு. யார் சொல்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. இப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கொடுத்த வாள் சாதாரண வாளா இருக்குமா? அது ஒண்ணுமே இல்லாத விளக்கு மாத்து குச்சி மாதிரி கொடுத்திருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கைப்பட்ட குச்சி அல்லவா, ரசூலுல்லாஹ் வாளையே கொடுத்து அதை கொண்டு அடித்தால் எப்படிப்பட்ட மனிதரையும் தாக்க முடியும், வெற்றி கிடைக்கும். அப்படியெல்லாம் இருந்து கூட பெருமானார் 1400 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டாங்க. முஸ்லிம்கள்ல 2 பிரிவா பிரிஞ்சு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த நேரத்தில் இந்த வாளை யூஸ் இல்லை, இந்த வாளுக்கு வேலை இல்லை, இந்த சமுதாயத்தில் எதையும் சாதிக்க முடியாது, போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தா தகுஃப லிசானக வ யதைக், அப்பொழுது சோதனைகள் தான் அதிகம் வரும், வேதனைகள் அதிகம் வரும், சாதனைகள் எதுவுமே இருக்காது. என்ன அர்த்தம்? அவங்க அடிப்பாங்க, அந்த அடியை நீங்க வாங்கிட்டு போங்கன்னு அர்த்தம். எதுவரை நீங்க சாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டமா மாறுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அதனுடைய எல்லையை தாண்டி இருச்சுன்னா நல்ல அடி வாங்கிக்கும். அடி வாங்கறதுக்கு நீ தயாராகிக்கும் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த தகவல்கள் இதுவெல்லாம், பெருமானாரின் காலத்தில் நடந்த நிகழ்வுகள், இவைகள்லாம் நமக்கு தருகிற பாடம் என்ன? பெருமானார் உலகத்தில் உருவாக்கி கொடுத்த சமூக கட்டமைப்பு கியாமத்து வரை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்ல கணக்கு எடுத்தாலே எங்கேயோ போகுது, உலகமெல்லாம் கணக்கு எடுத்தா சிறுபான்மை தள்ளி வச்சிருக்கிற இந்த மக்கள் தான் ஃபுல்லா இருப்பாங்க அதிகமா. ஆனா இவங்களால சாதிக்க முடிஞ்சாங்க. எத்தனை இழந்துட்டோம் தெரியுமா? பாபரி மஸ்ஜிதை இழந்தோம், பலஸ்தீனை இழந்தோம், நிறைய இழந்துட்டோம். முஸ்லிம்களின் எல்லா உரிமைகளும் இழந்து கொண்டிருக்கும். என்ன காரணம்? நம்மள அவங்க அடிக்கிறாங்க, நாம திருப்பி அடிக்க முடியதில்லை. அடிக்கிற சக்தி இருக்குது, அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் இருக்கிற அச்சத்தை எடுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் எப்படி ஆஜாபாகுவான உடலா, எக்ஸசைஸ் பாடிகளா, ஜிம்முக்கு போறவங்களா பார்த்த எப்படி இருப்பாங்க தெரியுமா? அன்றைக்கு எலும்பும் தோளுமாக, பார்ப்பதற்கு பரதேசியருடைய கோலம், கிழிந்து போன கந்தலான ஆடை, எங்க பார்த்தாலும் அப்படியே எலும்பு தோடு காட்சி தரும். ஒல்லியா இருக்கக்கூடிய அவங்க வெறும் 300 இந்த மாதிரி தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்கள கண்டு உலகமே நடுங்குச்சு. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பலஸ்தீனுடைய சாவியை கைப்பற்றதுக்காக வேண்டி பைத்துல் முகத்தஸை நோக்கி பயணமாகறாங்க. அந்த வரலாற்றை எழுதுகிறார்கள். அப்பொழுது இந்த கூட்டம் கொஞ்சமா இருந்தாலும் வெறும் பேரிச்சம்பழம் தண்ணி கொடுத்து சாப்பிட்டு வாழ்க்கை கழித்து கொண்டிருந்த சஹாபாக்கள் அவங்கெல்லாம். பலஸ்தீனை நோக்கி இந்த கூட்டம் போகும்போது ரோம் நாட்டினுடைய அந்த அரசர்கள் அவருடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஊரினுடைய எல்லைக்கே வந்து அவர்களை வரவேற்றார்கள். அவங்கள பார்த்து அந்த நாடே நடுங்குச்சுங்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க அளவுக்கா? இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம், கோடிக்கணக்கில் இருக்கிறோம். நம்ம பார்த்து அவனுக்கு பயம் வரமாட்டேன். நம்ம பார்த்து அவனுக்கு பயம் வரணுமா இல்லையா? வரல. ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய அச்சம் உள்ளத்தில் எடுபட்டு விட்டது. நமக்குள் ஒற்றுமைகள் எல்லாம் வேற்றுமைகளாக மாறி கூட்டங்கள் சிதைந்து போனதால் இன்றைக்கு எதையுமே சாதிக்க முடியல. சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கர்பலா என்கிற போர்க்களம் தெரிவல்ல, சத்தியத்துக்காக, உண்மையான ஒரு குடியாட்சிக்காக வேண்டி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நடைபெற்ற போர் கர்பலாவுடைய போர். ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு அடியில் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு அடியில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு எதிராக யார் இருக்கா? முஆவியா இல்லையா?
இந்த யசீது அதை இதை சொல்லும் போதே சில பேர் இப்படி ஃபத்வா கொடுப்பாங்க, சண்டாளங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. சாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு பிறகு வந்தவங்களா யாராக இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு எதிர்த்து நின்ற ஆட்களை அவன் இவன் என்று சொல்லுவதற்குரிய தகுதி கூட இல்லைப்பாங்க. அங்கேயும் அதே தான், போர்க்களம் தான். அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காஃபிர்களுக்கும் முஸ்லீம் பற்றி பத்ரு உஹதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இஸ்லாமிய போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் முஸ்லீம்கள் இந்த பக்கம், காஃபிர்கள் இந்த பக்கம், இதுதான் போர் நடக்கும். ஆனால் கர்பலா என்கிற யுத்த காலம் ஹுசைன் ரலியல்லாஹுவை ஆதரிக்கிற கூட்டமெல்லாம் இந்த பக்கம் இருக்கு, முஆவியாவை ஆதரிக்கிற கூட்டம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? அப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு உண்மைக்காக போராடுகிற, அதாவது விடிந்தால் யுத்த களம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய படை, மறுபக்கம் எதிர்ப்படை, ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். ஆனா நடந்த உண்மையான நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அவங்க நம்மளை மாதிரில சண்டை போட்டுக்கல. உன்னை கண்டா எனக்கு ஆகாது, என்ன கண்டா உனக்கு ஆகாதுங்கிற மாதிரி. டே இந்த கூட்டமா, அது வேற, நாங்கள் சொன்ன பாரு, நீ அதான் அந்த கூட்டம், எங்க கூட்டம் வேற. இப்படி நமக்குள் வேறறுத்து வெறுப்பை வளர்த்து அவனை பார்த்தாலே சலாம் சொல்லாமல் ஒதுங்குகிற மோசமான அவலம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பரவுது. கர்பலா யுத்தம் விடிந்தால் போர்க்களம். அந்த கர்பலா என்ன நடக்குது தெரியுமா? இரவு இஷாவுடைய தொழுகை, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கூட்டமும் இருக்கிறது, எதிர் படைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பாங்கு சொன்னால் இவர்கள் தொழுக வைப்பார்கள். ஒரே அணிக்கு வந்துட்டாங்களா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இமாம் நின்றுட்டா, அந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய படையா இருந்தா எதிர்ப்படையில் இருக்கிறவங்க பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பள்ளி வாசல் என்று வருகிற பொழுது, அல்லாஹுவின் ஆலயம் என்று வருகிற போது, மஸ்ஜிதுகள் என்று வருகிற போது எல்லோரும் ஒன்றாய் ஓரடியாய் திரட வேண்டும். அப்படி திரடுகிற நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லை. ஏன் பள்ளிக்குள்ள வந்த? இன்னும் சில பள்ளிகள்லாம் இருக்கு, கோயம்புத்தூர் பேலமேடு நினைக்கிறேன், ஷியாவா ஏதோ ஒரு கூட்டம் பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த பள்ளியில நம்மால் சுன்னத் ஜமாத்தோ மற்ற அமைப்போ போனா எந்த அளவு கொஞ்சம்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க, நஜீஸ் பட்ட மாதிரி கழுவி விடுறாங்க. அப்ப முஸ்லிம்களா இருந்து கொண்டு நமக்குள் எவ்வளவு பிரிவு. ஆனா அந்த கர்பலாவுடைய போர்க்களம் நமக்கு தருகிற மிகப்பெரிய பாடம் என்ன? சண்டை இட்டுக் கொண்டார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால், அல்லாஹ் ரசூல் என்று வந்துவிட்டால் எல்லாரும் ஓரடியில் நின்றுதான். மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை இன்றைக்கு அத்தனை பேர் நம்மை நசுக்குகிறார்கள், நம்மை தாக்குகிறார்கள், நம்மை அடிக்கிறார்கள். முஸ்லிம்களால் எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய தலையில் நாமவே மண்ணை அள்ளி போட்டு விட்டு. இதுதான் உண்மை. எல்லாம் ஓரடியில எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்படிங்கிற நிலைக்கு வந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்க. இன்னைக்கு தெருவுக்கு தெருவு பள்ளி, 10 அடிக்கு ஒரு பள்ளி வாசல், 2 சந்துக்கு ஒரு பள்ளி, ஒரு சந்துக்கு ஒரு பள்ளி, எல்லா இடத்துல வந்துருச்சு. ஆனா ஏன் இப்படி மோசமான நிலை வருது? அந்த கூட்டத்துக்கு அந்த பள்ளி, இந்த கூட்டத்துக்கு இந்த பள்ளி, கபிரிஸ்தான் அது வேற இது வேற. ஏன் இந்த அளவுக்கு மோசமான நிலைகளில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு யாருங்க? இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா. அபூபக்கர் தான் முதல் கலீஃபா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. 2வது ஆட்சியாளர் யாரு? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அவங்களுடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவர்கள் போகிற பொழுது கிழிந்து போன ஒட்டு போட்ட ஆடைகளை போட்டுக்கொண்டு நடிந்த உடலோடு ஒரு அடிமையையும் அழைத்து கொண்டு ஒட்டகத்திலே பயணிக்கிறார். ஒட்டகத்தில் பயணிக்க ஃபர்ஸ்ட் உமர் ரலியல்லாஹு ஏறி உட்காரணும். உதாரணத்துக்கு நம்ம பாசி வச்சோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் அவங்க உட்கார்ந்து வருவாங்க. அதுக்கடுத்து கூட போனவர் அடிமை, அவரை உட்கார சொல்லி போட்டு ஒட்டகத்துடைய அந்த மூக்கணாங்கயிறை பிடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹு நடந்து போவோம். எங்கேயாவது இஸ்லாத்துடைய ஜனாதிபதி, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு எழுந்து போவாங்களா? உமர் ரலியல்லாஹு அப்படிதான் போனாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அந்த பலஸ்தீன் அந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எல்லாம் வரும் பொழுது அவங்க பார்த்த காட்சி அவங்களையே பிரமிக்க வச்சிருச்சு. என்ன, அதாவது நினைச்சது என்னன்னா, வந்துட்டு இருக்கிறவர் வேலைக்காரன் நினைச்சாங்க, கீழே இருந்துட்டு இருக்கிற வேலைக்காரர் மேலே உட்கார்ந்து வந்திருக்கு உமர்.
அப்போ ஒருத்தர் ஓடி வந்து கேட்டார், நீங்கள் உமரா, நீங்கள் வேலைக்காரா யாருன்னு. வேலைக்காரர் சொன்னார், இல்லைங்க, நாங்கள் மாறி மாறி வந்தோம். ஃபஸ்ட்டு நான் உட்காருவேன், ரெண்டாவது அவங்க உட்கார, நான் நடந்து வருவேன். இப்படியே வரும்போது ஊரின் எல்லைக்குள் நுழைகிற பொழுது அவரின் முறை வந்தது. ஆட்சியாளர் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அவங்க உட்கார வேண்டி இறங்கிட்டாங்க, என்னை உட்கார வச்சுட்டாங்க. அப்படியானால் உங்களுக்கு நாங்கள் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கொடுக்குறோன்னா. என்ன காரணம் சொன்னாங்கடா, நாங்கள் எங்கள் வேதத்தில் படித்தோம். எங்களுடைய வேதத்தில் எப்படி படிச்சிருக்கோம்? நாங்கள் வாழுகிற காலத்தில் இந்த பைத்துல் முகத்தஸ் சாவியை கைப்பற்றுவதற்கு ஒருவர் வருவார், அடிமையை வாகனத்தில் உட்கார வைத்து ஆட்சியாளர் கீழே வேலைக்காரனை போல நடந்து வருவார், ஒட்டு போடப்பட்ட துணிகள், சாதாரண எளிமையான தோற்றத்தில் வருவார் என்று படித்தோம். இதற்கு நேர் மாற்றமா உமர் மேலே இருந்து அடிமை கீழே இருந்திருந்தா இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் சாவி உங்கள்கிட்ட கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ அதை சாவி வாங்கறதுக்கு என்ன பெரிய கூட்டமாக போச்சு? சாதாரண 2 பேர் பெரிய ஆயுதமெல்லாம் தூக்கிட்டு போனாங்களா? இல்லையே. ஆனால் ஒரு ஊரே நடுக்குச்சா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய பயம் உள்ளத்தில் இருந்தது. அவர்களை பார்த்து நாடு அஞ்சியது. இன்றைக்கு கோடான கோடி பேர்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லை, அதனால எதையும் சாதிக்க முடியல. இழந்தது பாபரி மஸ்ஜிது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இழந்து விட்டோம், இன்னும் இழக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் முதலில் முஸ்லிம்கள் ஓரணியில் வர வேண்டும். ஒற்றுமைங்கிறது அறவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்தார்களோ, கட்டமைப்பை உருவாக்கி தந்தார்களோ, அதை போன்று இன்றைக்கு இருக்கவில்லை. நிறைய நிகழ்வுகளை பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியா. அலி யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வியினுடைய தலை வாசல் யார் சொன்னா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த மதீனாவுடைய தலை வாய் என்று சொன்னால் கல்வியினுடைய கேட்டு சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர். கேடத்தை எடுத்து சுழற்றினால் எதிரிகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுவார்கள், வெற்றி உறுதியாக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் கருத்து மோதல் ஏற்படுகிறது. இப்ப முஆவியா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அதற்கு அடுத்து வந்தவர் தான் யாருன்னு சொன்னா ஹிலாபத்துக்கு முஆவியா வந்தாங்க. இந்த 2 பேர்த்துக்கு மத்தியில சண்டைகளும் நடக்கிறது, சச்சரவுகளும் நடக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவங்க வீரத்துக்கு பேர் போனவங்க அலி ரலியல்லாஹு ஒரு கூட்டமா பிரிந்து கிடக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரோம் நாட்டிலிருந்து கவர்மெண்ட் லெட்டர் எழுதுது, அரசாங்கம். யாருக்கு லெட்டர் எழுதுது? அலி ரலியல்லாஹு. என்ன எழுதுறாங்க? முஆவியாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. முஆவியாவுக்கு எழுதும்போது, அன்புள்ள முஆவியாவே, இப்படி எல்லாம் உங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது கேள்விப்பட்டோம். உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. உங்கள்கிட்ட ஆட்கள் பலமும் இல்லை, வாட்கள் பலமும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, நிராயுதபாணியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எங்கள் நாடு உதவி செய்யலாம் நினைக்குது. சில நாடுகளுக்கும் இன்னொரு நாடுகளுக்கும் போர் மூண்டுச்சுன்னா அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில நாடுகளை வருவாங்களா, அந்த மாதிரி இங்கே நடக்குது. யாருக்கு கடிதம்? முஆவியாவுக்கு. என்ன எழுதுறான்னு சொன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறோம், ஆட்களை அனுப்புகிறோம், நீங்கள் என்ன செய்யுங்கள், அலியை எதிர்த்து நில்லுங்கள், உங்களுக்கு எல்லா துணைகளையும் உறுதிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்து கடிதம் போட்டாங்க. கடிதத்தை படித்து பார்த்த முஆவியா சந்தோஷப்படணுமா இல்லையாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நாடு அமெரிக்கா வந்த மாதிரி, அன்றைக்கு இருக்கக்கூடிய ரோம் நாடு ஒரு பெரிய நாடு, வல்லரசு நாடு மாதிரி. அன்றைக்கு ஒரு வல்லரசு நாடு நமக்கு பக்கபலமா நிற்கிது, இறங்கடா நல்லா தாக்க முடியும், அடிக்க முடியும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பதில் கடிதம் எழுதுறாங்க. ரோம் நாட்டுடைய அரசனுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏப்பா, எனக்கும் அலிக்கும் சண்டைங்கிறது உண்மைதான். ரசூலுல்லாஹ் யாரு? ஈருலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. அவங்களுடைய மருமக பிள்ளை அலி, அவங்க அகல போயிட்டு இல்லையா? அப்ப நபியின் குடும்பத்தார்கள். முஆவியா யாரு? ஒரு சஹாபி.
இந்த 2 பேரும் சண்டை போட்டதை பயன்படுத்தி வெளியிலிருந்து உள்ள வந்து என்ன செய்யறான், பொழக்கிறதுக்கு பார்க்கறான், அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு பார்க்கறான். அலி ரலியல்லாஹு அவைக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன். இவங்க பதில் கடிதம் எழுதிட்டாங்க. ஒரு கால் ஒரு வேலை. இந்த ரோம் நாட்டிலிருந்து அலியை எதிர்ப்பதற்கு இந்த நாட்டுக்குள்ள அந்த எல்லை வந்துச்சுன்னா, அலிக்கு ஆதரவு கொடுக்கிற முதல் அடியிலே வாட்களை ஏந்தி கொண்டு நிற்பேன். எங்களுக்குள் 1000 இருக்கும், எங்களுக்குள் சண்டைகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவரை எதிர்ப்பதற்கு நான் யாரை விட மாட்டேன் சொல்றாங்க. அலி முஆவியா சொன்னாங்க, எங்களுக்குள் 1000 இருக்கலாம், ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் அடித்துக் கொள்கிற மோசமான நிலைக்கு போவோம். இன்னைக்கு அப்படியா இருக்கு? ஒரு பிரிவு, ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு துண்டாச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள எத்தனை பேர் பூந்து கேம் விளையாடுறாங்க. ஏன் எலெக்ஷன் நேரத்தில், அரசியல் நேரத்தில் என்னென்ன வேலை நடக்குது அதையெல்லாம் சொல்லுகிற இடம் இந்த இறை ஆலயங்கள் அல்ல. ஆக மோசமான ஒரு நிலை. ஒரு இயக்கம் ஒன்றுக்குள் ஒருவருக்கொருவர் அடிபட்டுக் கொண்டாலும் சரி, அவர்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் சிதைந்து போனாலும் சரி, அந்த இடத்தில் நாம் நினைப்பது என்ன? கலிமா சொன்ன முஸ்லிம்களாக நாம் அத்தனை பேர்களும் ஓரடியில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவர்களுக்கு நினைவு. ஸ்பெயின் நாட்டுடைய வரலாறுகள் நாம் படிச்சிருக்கோம். ஸ்பெயின் எப்படிங்க? எங்கு பார்த்தாலும் மஸ்ஜிதுகள், எங்கு பார்த்தாலும் மினாராக்கள், பாங்கொலி விண்ணை தட்டும், அரசை தட்டும். அவ்வளவு பெரிய வல்லரசு நாட்டை போன்று இருக்கிற ஸ்பெயின் நாட்டிலே இஸ்லாமிய கொடிகள் எங்கு பார்த்தாலும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நாடுகள் என்ன செஞ்சுச்சுன்னா, இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பா ஸ்பெயின் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பாங்கொலி, தொழுகிற சத்தம், முஸ்லிம்களின் கூட்டம் எல்லாமே வந்துச்சு. ஸ்பெயின் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அத்தனை பேர் அடிக்கப்பட்டு தோல்வி ஏற்பட்டு சிதைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஒண்ணுமில்ல, முஸ்லிம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்ட காரணம். என்ன செய்வான் தெரியுமா? வேற மதத்திலிருந்து ஒருத்தன், யாரும் கோவிச்சக்கூடாது, கசப்பாத்தான் இருக்குது. என்னன்னா, மாற்று மதம் சார்ந்த ஒருவன் ஒரு பள்ளிவாசல்ல போய் அந்த இமாமை பார்த்து பேசுகிறான். அவன் பேசுற பேச்சு என்ன தெரியுமா? உங்க குர்ஆனில் இப்படி ஒரு வரலாறு வருது. சூரா கஹ்ஃப்னு ஒன்று இருக்கு. இது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கஹ்ஃப் சூரா வெள்ளிக்கிழமை வாரம் ஓதுறப்ப அந்த கஹ்ஃப் சூரா, அதுல குகை தோழர்கள் எத்தனை பேர்கள் குகைக்குள் எத்தனை வருஷம் தூங்குனாங்க அப்படிங்கிற வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம். அந்த குகை தோழர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்களுக்கு கூட ஒரு நாயும் போச்சுங்கிறாங்க. கித்மீர் அந்த நாய்க்கு பேர் இல்லையா? அந்த நாய் வாய் திறந்து பேசுது, அன உஹிப்பு அஹ்பாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களை அஹ்பாப்களை முஹிப்பீன்களை நான் நேசிக்கிறேன். நீங்க எங்க போனாலும் உங்க கூட நான் வருவேன். நாய் பேசுதுங்க. ஈமானுக்காக வேண்டி ஒதுங்கி அந்த கூட்டம் அவங்களும் இருந்த நாய். குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. இந்த வரலாறை படித்து கொண்டு முஸ்லிம்களுக்குள் சண்டை மூட்டி விடுற மாதிரி ஒரு காப்பீர் வந்தான். அந்த இமாமிட்ட போய் சொன்னா, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், பயங்கரமான திறமையான அஜத்தா இருக்கிறீங்க, ஆலிமா இருக்கு, நிறைய நல்லா பேசுறீங்க ஆதாரத்தோட. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். என்ன சந்தேகம் கேளு. அதாவது அந்த குகை தோழர்கள் போன போது அவங்க கூட ஒரு நாய் போச்சல்லவா, அந்த நாயினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். கருப்பா வெள்ளையா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆலிம் சொல்றாரு, மிகப்பெரிய ஆலிம், அந்த நாயினுடைய நிறம் வெள்ளை என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரம் உண்டு. 1 மணி நேரம் பேசுவது. அவர் தன்னுடைய வண்டவாளத்தை சிறப்பையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி என்ன செஞ்சான் காபிரு, வர்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா மக்களுக்குள்ள நீண்ட கால பிரச்சனை, இது பேசிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும், நீங்க கண்டிப்பா பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த நாய் பேசாம போக வேண்டியதானே. அந்த பள்ளியில போய் அந்த இமாமை பார்த்துட்டு இன்னொரு பள்ளிக்கு வந்தாங்க. இந்த பள்ளி இமாமை சந்திக்கிறது அவனுக்கு தெரியாது, அங்க உள்ள மக்களுக்கு தெரியாது. இந்த காபை இங்க இமாமிட்டு வந்து அங்க பேசுற மாதிரியே பேசுறான். அவர் என்ன சொன்னார், அந்த நாயினுடைய நிறம், அவர் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் கேட்கல. அவர் சொன்னதில் மனசு கொடுத்தான். இவர் சொல்ல அந்த நாயின் நிறம் கருப்பு. அதுக்கு நிறைய ஆதாரம். அங்க சொன்னது வெள்ளை, இவர் சொன்னது கருப்பு. 2 பேரும் சொல்லுகிறார்கள். தலீல் இருக்கிறது, ஆதாரம். 1 மணி நேரம் பேசு. அவர் சொன்ன மாதிரி இவர் சொல்றாரு. இவனுக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். அப்படியானால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நீங்க பேசு.
நீங்கள் வேற எங்கேயும் பார்க்காதீங்க, இருக்கிற அஜத்மார்களுக்குள்ள சண்டை உண்டாக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. 2 பள்ளிகள் நடந்த ஸ்பெயின் நாட்டினுடைய வரலாறு. அவர் என்ன செய்யறாரு, அவரும் பேசிட்டார், இவரும் பேசிட்டார். இந்த காஃபிர் பேசிவிட்டு கையை விட்டு அவன் பாட்டில் போயிட்டான். ஜும்மாவுக்கு பிறகு நடந்தது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டார்கள். எங்கள் இமாம் தான் ஆதாரம் காமிச்சார், அந்த மால்லக்கா இல்ல எங்க இமாம் தான் ஆதாரம் காமிச்சாரு. 2 பேர்களும் சண்டையிட்டு கொண்டு அடித்து கொண்டு நடுத்தெருவுக்கு வந்த வரலாறு ஸ்பெயினுடைய வரலாறுகள் உண்டு. ஸ்பெயினிலே நிறைய அரசியல் சொத்துக்கள், முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எங்கு பார்த்தாலும் மினாராக்கள் இருந்த ஸ்பெயின் நாடு, மினாராக்கள் எல்லாம் அழிந்து போய் அங்கே சர்ச்சுகளும் தேவாலயங்களும் எழுப்பப்பட்டு இஸ்லாத்தின் வாடையே இல்லாமல் ஒரு நாடு அழிவை நோக்கி போனதுக்கு என்ன காரணங்க, முஸ்லிம்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கோணத்தில் கட்டமைப்பை உருவாக்கினார்கள். ஒரு கட்டமைப்பு என்ன, முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் ஒற்றுமை வேண்டும், அதையும் ஏற்படுத்தி தந்தார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் வாழுகிற பொழுது கட்டமைப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்கி தந்தார்கள். இன்றைக்கு அது கேள்விக்குறியாகி போய்விட்டது. எல்லா இடங்களிலும் வேதனையான செய்திகளாகத்தான் இருக்கு. நாயனுடைய விஷயம் இதுக்கு பரலா, நாளைக்கு அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பானா, நீ குர்ஆன் ஓதனையே, அந்த காஃபு சூரா ஓதனை இல்ல, அந்த நாயுடைய நிலம் அல்லாஹ் என்ன கேட்பானா? அல்லாஹ் கேட்க போறது இல்ல, கபருடைய கேள்வி கேட்கறது இல்ல, அது ஒரு பிரச்சனையே அல்ல. இதை போல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வருகிறேன். விரலை ஆட்டுகிற பிரச்சனை, விரலை நீட்டுற பிரச்சனை. தொப்பி போட்டு தொழுகிறது, தொப்பி போடாமல் தொழுது. சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பல பள்ளிவாசல்களை உருவாக்கி பல கூட்டங்களா பிரிந்திருக்கிறோம். அந்த பள்ளியாகட்டும், இந்த பள்ளியாகட்டும், சின்ன ஜமாத் பள்ளியாகட்டும், தொழுகக்கூடியதுக்கு எத்தனை 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு மோதினாரை தூக்கிட்டு போற குராடு, இன்னொருத்தர் இமாம தூக்கிட்டு போற குராடு. அந்த அளவுக்கு தான் மோசமான 3 பேர். விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு மீறி போனா ஒரு அரை சப்பு வரும். பள்ளிவாசல் வெறிச்சு. நிறைய கிராமங்களில் போய் பாருங்க, பள்ளி பார்த்தா வெளிநாட்டு மாடலை கட்டியிருப்பாங்க. அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் இருக்கும், தொழுகைக்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஆனா அந்த ஊருக்கு ஒரு பள்ளி பண்ணுவான், நிறைய பள்ளி, தெருவுக்கு தெரு பள்ளி இருக்கு. பலர்களும் அடித்து கொண்டு பள்ளிகளை உருவாக்குவதால் சமுதாயத்துக்கு முன்னேற்றம் அல்ல, சமுதாயத்துக்கு இழப்பு. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகளை தொழுகையின் மூலம் செழிப்பாக்கி, பள்ளிகளை நிறைவுபடுத்தி இபாதத்தின் மூலம் செழிப்பாக்கி ஹயாத்தாக்கினால் அதுதான் இஸ்லாமியர்களுடைய வெற்றி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் போயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு இன்றைக்கு நிறைய நமக்குள் அடித்து கொண்டு ஒரு 1400 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். 1500 நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பிரிவுகள் வந்திருக்கு. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கியாமத்துடைய நாளைக்குள் எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே 72 கூட்டங்களாக பிரியும். அதுல சிந்தைனி வஸபஈன மில்லத்தன் குல்லும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சுவனத்தை நோக்கி போகும், மற்ற எல்லாம் நரகத்தை நோக்கி. உலகத்தில் பார்க்கலாம், மறுமையில ரசூலுல்லாஹ் சொன்ன 72 கூட்டத்தை உலகத்திலேயே பார்த்துக்கிட்டு எத்தனை பிரிவு. கலிமாசனங்க தான் எல்லாமே அல்லாஹ் ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் தான். அத்தனை பேரும் புரிஞ்சிட்டோம். இமாம் புகாரியை பிறந்த புகாரா, இமாம் புகாரி யாருங்க? குர்ஆனுக்கு அடுத்து இருக்கின்ற ஹதீஸ் கிரந்தங்களில் 6 பெரும் கிரந்தங்கள் தெரியும். அது மிக மிக பிரபல்யமா பேசப்படுவது சஹீஹுல் புகாரி. அந்த சஹீஹுல் புகாரி இமாம் பிறந்த இடம் புகாரா. அந்த புகாராவுடைய நிலைமை அப்படித்தான். அருகிலே ரஷ்யா, ரஷ்யாவுக்கும் புகாராவுக்கும் மத்தியிலே அது புண்ணியமான பூமி. ஒரு காலத்தில் ஸ்பெயினை போல எல்லா இடங்களிலும் செழிப்பாக மினாராக்கள் உயர்ந்து கொண்டிருந்தது. எல்லா இடங்களிலும் பாங்கு சத்தம் கேட்கும். அந்த புகாரா எப்படி அழிக்கப்பட்டுச்சு? அங்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல் போனார்கள். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், சாதாரண சின்ன விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்க. என்ன? ஒன்னுக்கு போனா சிறுநீர் கழிச்சா அதை சுத்தம் செய்யறது கல்லிலையா தண்ணியிலையா? கல்லில இஸ்திஞ்சா செய்யா, சுத்தம் செஞ்சா கூடுமா கூடாதா? பழைய காலத்து டேலா கட்டி எல்லாம் இருக்கு. எங்க மேட்டுப்பாளையத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, திருப்பூர்லி பெரியவெளியில் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சுங்கிறாங்க. பழைய காலத்து ஆட்களை கேட்டா சொல்லுவாங்க, டேலா கட்டி ஒன்று ரவுண்டா இத்தோன்னு இருக்கும். சிறுநீர் கழித்து விட்டால் அதை எடுத்துக்கொண்டு முதலில் என்ன செய்வாங்க, அந்த சிறுநீர் உறிஞ்சக்கூடிய விதத்தில உறிஞ்சி விட்டு அதை போட்டதுக்கு பிறகு தண்ணியை கொண்டு கழுவுவாங்க. அந்த டேலா கட்டியுடைய மசாலா அங்கு நடக்குது புகாராவில்.
என்ன? மலம் தலம் கழித்து விட்டு அவன் என்ன செய்கிறான்? கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறானே, இது கூடுமா கூடாதா? அதை சுத்தம் செய்துவிட்டு தொழுகைக்கு வந்து விட்டால் தொழுகை கூடுமா கூடாதா? இந்த சாதாரண சின்ன விஷயத்துக்கு முஸ்லிம்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்ட காரணத்தால் ஒரு நகரத்தின் செழிப்பே உலகத்துக்கு இல்லாம போச்சு. உலகமெல்லாம் புகாரியை சென்று விட்டது. சஹீஹுல் புகாரி எழுதி, இமாம் புகாரா பிறந்த மண்ணு புகாரா. அதற்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட கடுமையான பிரச்சனைகள், அங்கு எல்லா மினாராக்களும் இடிக்கப்பட்டு தேவாலயங்களும் சர்ச்சுகளும் அங்கே எழுப்பப்பட்டு விட்டு. இது என்ன காரணம்? நாம தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த வழிகளில் நாம் செல்லவில்லை. ஏன் இந்த இந்தியாவில் கூட 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்ட பூமி. யாரு சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை ஜீரணித்துக் கொள்வதில்லை. இந்த நாடு இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறான். விரைவில் எதிர்பாருங்கள், டிஜிட்டல் இந்தியா. எங்களுடைய தேசம் இப்படி மாறப்போகிறது. ஒரு காலம் வரும், ஒருத்தனும் ஒரு தொழுக்கணும் இருக்க மாட்டான், வெளிப்படையாக பேசலாம். யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் வந்துகிட்டு இருக்கு. செய்திகள்ல வெளிப்படையாக பேசுறான். ஏதோ ஒரு ஸ்டேட் எங்கோ பேசுறான். நீ அத்தனை பேர் இங்கே இருப்பவர்கள் அல்ல, போக வேண்டிய நாடு வேறங்கிறான். ஒரு வெளிப்படைய ஒரு நாட்டில் ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா அங்க என்ன சிதைஞ்சு போயிருக்கு? மத நல்லிணக்கம் அட்ரஸ் இல்லாமல் ஆயிருச்சு, சமய நல்லிணக்கம் அட்ரஸ் இல்லாமல் ஆயிருச்சு. நபிகள் நாயகத்தின் காலத்தில் உருவாக்கிய கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லாமல் போச்சு. அதை உருவாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற ஜமாஅத்துகள், மீலாது விழா போன்ற நிகழ்ச்சிகள், அதே மாதிரி மஹல்லாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது அந்த கூட்டத்தின் வாயிலாக மாற்று மத சகோதரர்களும் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இஸ்லாம் தீவிரவாதத்தை சொல்லித்தரவில்லை, பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை. எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் முஷ்ரிக்கை வெட்டுவதற்கு இடமில்லை, அனுமதி இல்லை. இதுவெல்லாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன் இந்தியாவில் கூட முகலாய பேரரசு ஆட்சி வீழ்றதுக்கு என்ன காரணம்? ஹுமாயூன், ஷேர்ஜான் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட காரணத்தினால 800 ஆண்டுகள் ஆண்டு வந்த இந்தியாவில் நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் தாழ்த்தி கொண்டு கீழ் நோக்கி இருக்கிறார். அவன் அடிக்கிறான், அடியை வாங்கிட்டு நாம் இருக்கிறோம். எத்தனை உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சு. அரபு நாட்டிலே பகதாது வீதியிலே பட்ட பகலிலே ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், 10-15 முஸ்லிம்களை நிற்க வைத்து விட்டு சொல்லுகிறாள், நீங்கள் குற்றம் செய்தவர்கள், உங்களை நான் வெட்டுகிறேன். வெட்டுவதற்கு உண்டான வாள் என்னிடத்தில் இல்லை, வீட்டில் போய் எடுத்துட்டு வர்றவரை இந்த தெருவில் இந்த இடத்துல எங்கேயும் போகக்கூடாது, இப்படி நிற்கணும். யாருங்க சொல்றது? ஒரு பொட்டச்சிங்க, ஒரு பொம்பளைங்க. ஆம்பளைங்க 15 பேர்த்த நிக்க வச்சுட்டு இவன் சொல்றா, அவ உத்தரவு போடுறா, வாள் எடுத்துட்டு வந்து உங்களை வெட்ட போறேன், இங்கேயே நிக்க, எங்கேயும் போகக்கூடாது. நினைச்சா இவங்க அடிக்க முடியுமா முடியாதா? தப்பிக்க முடியுமா முடியாதா? கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வீட்டில் போய் வாளை எடுத்து கொண்டு வந்து பகதாது வீதியிலே அத்தனை பேர்களையும் அடிக்கிறேன்னு போனவன் அந்த தண்டனை நிறைவேற்ற, அது வேற. ஆனால் ஒரு பெண்மணியின் வார்த்தை முஸ்லிம்களின் உள்ளத்தை ஆட்டுவிக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே காபிர்களின் பயம் வந்துவிட்டது. அவங்களுக்கு நம்ம பார்த்தா அவங்களுடைய உள்ளத்தில் பயம் வரணும். அந்த நிறைய சாபாக்களின் காலத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சான். தூரத்திலிருந்து சாபாக்கள் வந்தால் காபிரின் உள்ளத்தில் முகமது வந்துட்டார் நடுவோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க, மரத்துக்கடியில் படுத்திருக்கும் ஒருத்தன் வந்தான், வாள் எடுத்து குத்த வந்தான், படக்கு நெடுசினா ரசூல்லா முழிச்சிட்டாங்க. வகி வந்து, யார் ரசூலே ஹபீப் உங்களை கொல்ல வர்றா. உடனே முழிச்சப்ப என்ன செஞ்சாங்க? நம்ம பார்த்த நேரத்தில் இப்போ உன்னை காப்பாற்ற போது யாரு கேட்டான். வரலாறு நாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? உன்னை காப்பாற்ற முகமது யார் காப்பாற்றுவா? இப்போ வெட்ட போறேன், உன் அல்லாஹ் காப்பாற்றுவானா? ரசூலுல்லாஹி ஒன்றுமே சொல்லல. உள்ளத்தின் அகல பாதாளத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ். ஒரே வார்த்தை. நாம சொல்ற அல்லாஹ்வுக்கும் அவங்க வாயிலிருந்து வந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வித்தியாசம். அல்லாஹ்ங்கிற வார்த்தை வருகிற மாத்திரத்திலே அந்த குஃபர் காபிருக்கானே ரசூலை வெட்ட வந்து அப்படி நடுங்கி போய் வாழை கீழே போட்டான். நடுங்கி கீழே விழுந்துருச்சு. கூட்டமெல்லாம் இல்லைங்க, பெருங்குடம். ஒரே ஒரு நபி மரத்துக்கு அடியில் படுத்திருந்த பொழுது அல்லாஹ் என்கிற வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் நடுங்கினான் என்று சொன்னால், அப்புறம் ரசூலுல்லாஹ்வை கேட்டாங்களே அந்த வாளை எடுத்து, இப்போ உன்னை யார் காப்பாற்றுவா? முகம்மதே உயிர் பெற்று நீங்கள், நான் கொடுக்க அல்லாஹ் தான் உன்னை மன்னிச்சுட்டு போன்ட்டான். ஒரு தனி நபர் வெறும் 100 பேர்கள் கொண்ட கூட்டத்தை பார்த்து அன்னைக்கெல்லாம் நாடே பயந்தது. இன்னைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க.
நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னால், நிறைய சாதிக்க வேண்டிய நம்மால் எதையுமே சாதிக்க முடியல. இன்றைக்கு நிறைய மோசமான நிலைகளை நோக்கி போகிறோம். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, கடைசியாக இறுதியாக ஒரு செய்தியை நாம் உங்களிடத்தில் சொல்லி நாம் முடிவுக்கு வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்குள் இருக்கிற அடிதடி சண்டை பிரச்சனை நமக்குள் இருக்க வேண்டும். தீனை பாதிக்கிற விதத்தில் என்றைக்கும் வரக்கூடாது. இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னான். அல்லாஹ் ரசூலை பற்றி ஒருத்தன் இழிவாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்றிணைகிற ஒற்றுமை பெருமானா ஸல்லல்லாஹு உருவாக்கிய சமூக கட்டமைப்பு அதுதான். இப்போ அந்த அடிப்படையில் நாம் முழுமையாக ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயங்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவோம். இன்னமா பைனனா லம் தபுலுகு தீரனா. 2 சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு விஷயம் தர்க்கம் வந்துச்சு. அந்த தர்க்கத்தில் பேசிக்கிறாங்க, ஏன் இவர் அடிக்கக்கூடாதா? ஹாலித் இப்னு வலீத் போர்க்களத்துக்கு வந்துட்டாலே வாளை தூக்கிட்டா கண்டிப்பாக முஸ்லீம் வெற்றி தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தன் துஷ்பிரயோகம் பண்றான், மூட்டி விட்டுட்டு இருக்கிறான், கோபத்தை தூண்டுறான். எப்படி சொல்றான் சொன்னா, இப்படியெல்லாம் ஹாலித் பேசுறாரு விடாத சொல்லி. இன்னொரு சாபி அவங்க சொல்றாங்க, எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம், ஆனா எங்களுக்குள்ள தீனை பாதிக்கிற விதத்தில் இருக்க மாட்டோம். அன்றைக்கு நடந்த முறை அதுதான். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரஹ்மான் எந்த நல்ல விஷயத்தை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் நல்ல ஒற்றுமையை நமக்கு மத்தியிலும் நம் அனைத்து பேர்களுக்கும் மத்தியிலேயும் முஸ்லிம்கள் அல்லாத காபிர்களுக்கும் நமக்கும் மத்தியில் அல்லாஹ் எல்லா விதத்திலேயும் ஒற்றுமை ஏற்படுத்தி தந்தரல வேண்டும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்திடுவானாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைத்து பேருடைய பாவங்களை மன்னித்து, பெற்றோர்கள் நம்மில் யாரெல்லாம் மரணித்து கபரில் அடங்கிவிட்டார் அவருடைய கபரை அல்லாஹ் சுவனத்தின் பூஞ்சோலை ஆக்குவானாக. வாடும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.